ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை. என்ன மக்களே, ஏப்ரல் 23க்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஃபியூ டேஸ் தான், எல்லாரும் போயிட்டு கையில் மை வச்சுட்டு வந்துடலாம். ஸோ மை வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தலைவனை வந்து சூஸ் பண்ணணும் இல்லையா, அதுக்காக தான் இந்த தேர்தல் அப்படிங்கிறது. அதுவும் இந்த 2026ல் நடக்கக்கூடிய இந்த ஒரு தேர்தல் அப்படிங்கிறது சும்மா பங்கமாக இருக்க போகுதுன்னு சொல்லலாம். ஏன்னா May 4 அந்த ரிசல்ட் அப்படிங்கிறதுக்கு வந்து எல்லாருமே ஆர்வமாக காத்துட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு சோசியல் மீடியாவில் பல வெடிகள் வந்து டப்புன்னு வெடிச்சிட்டு இருக்கு. நல்லா இருக்கு, ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கு. தேர்தலை வந்து இவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டோட பார்க்குற ஒரு வருஷம் அப்படின்னா அது இதுதான். பட் இந்த 2026ல் ஒரு மாற்றம் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலையுமே நம்பப்பட்டு இருக்கு. மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்களா? வரும் அப்படின்னு நானும் நம்புறேன். பட் வராது. நான் இது வரைக்கும் பேசினவங்க கிட்ட கேட்ட விஷயங்களா இருக்கட்டும், இல்லை அவங்க போதிச்ச விஷயங்களா இருக்கட்டும், எல்லாமே டோட்டலி ராங்கா இருக்கு. ஸோ அப்படி இருக்கும் போதுல கண்டிப்பாக மாற்றம் அப்படிங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது மூலமாக மேபி உங்களுக்கு ஒரு வேற பெர்ஸ்பெக்டிவ் தோன்றாமலும் போகலாம். ஏன்னா நான் நிறைய பேர்ட்ட நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம், ஆனாலும் அவங்களுக்கு தோன்றலை. எங்கள் மனசில் உங்களுக்கு தோன்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் சொல்ல வேண்டியது என்னோட கடமை, அதனால தான் இந்த வீடியோ. ஸோ நான் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறேன், ஏன் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிளானட் ஆஃப் மைனா, நான் அவங்க மைனா. ஸோ வாங்க என் கூட சேர்ந்து பறக்கலாம். பொதுவாக இங்கே நிறைய பார்ட்டிஸ் இருந்தாலுமே அதிக பேசு பொருளாக இருக்கக்கூடிய பார்ட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஎம்கே, ஏடிஎம்கே, என்டிகே அண்ட் டிவிகே அப்படிங்கிறது தான். இதில் நீங்கள் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா டிஎம்கேவோட புள்ள தான் ஏடிஎம்கே, ஏடிஎம்கேவோட புள்ள தான் என்டிகே, என்டிகேவோட புள்ள தான் பார்த்தீங்க அப்படின்னா டிவிகே. என்னோட புள்ள எங்க அப்படின்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய அரசியல் களத்தை சொல்கிறேன். அதாவது அவங்க எப்பத்துலேருந்து அரசியலில் இருக்காங்கிறத வச்சு நான் சொல்கிறேன், எதுக்கப்புறம் எது பிறந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? பட் என்ன இங்கே வந்து கடைசி புள்ள வந்து பூட்டை அடிச்சுட்டு மேலே உட்காரோடு துடிச்சிட்டு இருக்காப்புல. தேர்தல் அப்படின்னு வந்துட்டாலே வாக்குறுதிகள் அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா வாக்குறுதிகளை வச்சு தான் இங்கே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து ஒரு தலைவன் அப்படிங்கிறவன சூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பார்க்கும் போதுல இந்த 4 கட்சிகளுமே டிஃப்ரெண்டான வாக்குறுதிகள் கொடுத்துருந்தாலும் 3 கட்சிகள் சிமிலராக தான் இருக்கு. பட் டிஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னா என்டிகே அப்படிங்கிறது தான். ஏன்னா யாரா இவன் மட்டும் ஒரு மாதிரி தினுசா வாக்குறுதி கொடுக்கான், இங்கே இருக்கிற ஒரு இதுலையுமே அது டச்சே ஆகலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் வாக்குறுதிகள் வந்து இங்கே இருக்கும். நாம யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தலைவன்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அது ஒன்றும் இல்லை, ஒரு தலைவன் அப்படிங்கிறவன் வந்து ஜஸ்ட் வாக்குறுதிகள் மட்டும் கொடுக்காம மக்களுக்காக குரல் கொடுப்பவனா இருக்கணும். அப்படி இருக்கிறவனால மட்டும்தான் ஒரு மாற்றம் அப்படிங்கிறதே வந்து நிகழும். இது எல்லாமே நான் எழுதி வச்சதுங்க. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, தாழ்ந்திருந்தாலும் மேலோங்கி இருப்பவனை பார்த்து மக்களுக்காக குரல் கொடுப்பவனே தலைவன். இதுவும் நான் எழுதுதான். நல்லா இருக்குல்ல? எப்படி மக்களுக்காக பேசிட்டான் அப்படின்னா இது பண்ணிடணுமா, அவன் சும்மா பேசிட்டு போயிடுவான், அதுக்காக அவனை வந்து நாங்கள் தலைவனா உட்கார வச்சிட முடியுமா அப்படின்னு கேட்கிற நீங்க தான் பார்லிமெண்ட்ல எங்கேயோ ஒருத்தன் மக்களுக்காக பேசினான் அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கேவா இருக்கட்டும், ஏடிஎம்கேவா இருக்கட்டும், இல்லை என்டிகேவா இருக்கட்டும், இல்லை டிவிகேவா இருக்கட்டும், இப்படி தனித்தனி பார்ட்டிஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய மக்கள் நீங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணீங்க. ஞாபகம் இருக்கா? சோசியல் மீடியால. ஏன்னா அவன் நம்ம பேச வேண்டியது எல்லாத்தையுமே அங்க அவன் பேசினான் அப்படிங்கிறதுனால. ஸோ மக்களுக்காக குரல் கொடுப்பவனே தலைவன். ஓகே, இவ்வளோ நேரம் நான் பேசினதை வச்சே வந்து இவன் என்டிகேக்கு தான்ப்பா பேசிட்டு இருக்கான், முட்டு கொடுத்துட்டு இருக்கான் அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆனிச்சுன்னா அதுதான் என்டிகேவோட வெற்றி. ஏன் இதை என்டிகேவோட வெற்றி அப்படிங்கிற மாதிரி நான் சொல்றேன் அப்படின்னா, எங்க கேங்ல வந்து டிவிகே சொன்னான்ல என் ஃப்ரெண்டு, அவன் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, இவ்வளோ நாள் நீங்க ஆட்சியே பிடிக்கல, அப்புறம் எப்படி உங்களை ஓட்டு போட்டு நாங்கள் ஜெயிக்க வைக்க முடியும்? ஸோ இது வரைக்கும் ஒரு சீட்டு கூட வின் பண்ணாத நீங்க உங்களுக்கு ஓட்டு போட்டா என் ஓட்டு தானே வேஸ்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் அவனோட கேள்வியா இருந்துச்சு. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, யாருமே நீங்க அவங்களுடைய அரசியலை புரிஞ்சிக்காம அவங்களுக்கு ஓட்டு போடாம இருந்தீங்கன்னா அவங்க எப்படி ஜெயிப்பாங்க? ஜெயிக்க முடியாதுல்ல. ஸோ அதனாலதான் நாங்கள் இன்ன வரைக்கும் ஜெயிக்கல. பட் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சதுல இருந்து இன்ன வரைக்கும் வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது மேல போயிருக்கு அப்படின்னா அதுவும் எங்களுடைய வெற்றி தான். ஓகே, நான் ஏன் சீமானுக்கு சப்போர்ட் பண்ணணும், ஐ மீன் நாம் தமிழருக்கு ஏன் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதான் சீமானுக்கு ஏன் சப்போர்ட் பண்ற அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வியா வரும். அதர் கட்சியில இருக்கிறவங்க வந்து ஸ்டாலினுக்கு சப்போர்ட் பண்ணலாம், இல்ல வந்து எடப்பாடிக்கு சப்போர்ட் பண்ணலாம், இல்ல வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணலாம். ஆனா நாம் தமிழர்ல உள்ளவங்க வந்து அந்த ஐடியாலஜிக்கும் அங்க இருக்கிற தமிழ் தேசியத்துக்கும் மட்டும்தான் சப்போர்ட் பண்றாங்களே தவிர
சீமானுக்கு சப்போர்ட் பண்ணல. சிம்பிளா சொல்லணும்னா இன்ஸ்டாகிராம்ல வந்ததுதான், நாங்க யாரும் சீமானுக்காக நிக்கல, சீமானோட சேர்ந்து நிக்கிறோம் அப்படிங்கிறது தான். மாற்றம் அப்படிங்கிறது வந்து என்னைக்குமே ஒரு ஐடியாலஜில இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அதாவது இருக்கிறத பட்டி டிங்கரிங் பாக்குறது மூலமா ஒரு மாற்றம் வருமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வராது. புது புது இனோவேஷன்ஸ், புது புது ஐடியாஸ், புது புது எக்ஸிகியூஷன் இருக்கும் போதுதான் ஒரு மாற்றம் அப்படிங்கிறதே வரும். இந்த சிம்பிள் கான்செப்ட் கூட புரியாதவங்க தான் இங்க இருக்கக்கூடிய நிறைய தற்கொலைகள். நான் தற்கொலைன்னு சொல்லும் போதுல உங்களுக்கு டிவிக்கே லாபம் இருந்துச்சுட்டா அது எங்க தப்பு கிடையாது. நான் பொதுவா எல்லாரையும் சேர்த்துதான் சொல்றேன். ஏன்னா அறிவு இல்லாதவங்க கூட தற்கொலை தான். ஸோ அந்த மாதிரி சொல்லும் போதுல உங்களுக்கு டிவிக்கே ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா எஸ், நீங்களும் ஒரு தற்கொலை தான். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அதாவது பெண்களா இருக்கட்டும், ஆண்களா இருக்கட்டும், குடும்பஸ்தர்களா இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி அப்படின்னா, சீமான் இலவசமே வேண்டாங்காரு, அப்ப எப்படி நான் மாசத்தை ஓட்டுறது, எனக்கு மாசம் மாசம் அந்த 2000 ரூபாய் எவ்வளவு ஹெல்ப் பண்ணுது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிற ஒரு விஷயம் தான். ஸோ இலவசங்கள் ஏன் வேண்டாம் அப்படிங்கிறத சொல்றோம் அப்படின்னா, நான் சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி சொல்லலை. ஸோ நான் சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலா இந்தியாவுடைய மாநிலத்துல அதிகமா கடன் வாங்கி இருக்கிற முதல் மாநிலம், அதாவது முதலிடத்தை பிடித்த ஒரு மாநிலம் அப்படின்னா அது நம்ம தமிழ்நாடு தான். கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி கடன் வச்சிருக்கோம். நம்ம இந்த 10 லட்சம் கோடி கடனையுமே நம்ம வருஷம் வருஷம் இல்ல மாசம் மாசம் கெட்டுறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் கட்டிட்டு இருக்கோம். இன்னும் அசல் அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்கு. இந்த கடன்லாம் ஏன் வாங்குறாங்க, எதுக்கு வாங்கினாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மக்களுக்கு நல்லது பண்ணவா, அதாவது இலவசங்கள் கொடுக்கறதுக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இலவசங்கள் அது ஒரு பார்ட் ஆஃப் ஒரு இதுதான். அதுக்கு ஒரு 25,000 கோடி இல்ல 70,000 கோடி அந்த அளவுக்கு தான் வரும்னு வச்சுக்கிடுவோமே. மீதி இருக்கிற அமௌண்ட் எல்லாமே எதுக்காக வாங்கியிருக்காங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை டெவலப் பண்றதுக்கு. அதாவது மாசம் 1 லட்சத்துல இருந்து ஒரு 1.5 லட்சம் கோடி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கடன் அப்படிங்கிறது வாங்குறாங்க. ஸோ அப்படி வாங்கி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணி அது மூலமா ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி நம்ம திரும்ப மத்திய அரசுக்கு கட்டணும். அதாவது சாதாரணமா ஒரு பேங்க் மாதிரி வச்சுக்கோங்களேன். பேங்க்ல இருந்து நம்ம கடன் வாங்குறோம். ஸோ அதை ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுல இருந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிட்டு திரும்ப பேங்குக்கு இன்ட்ரெஸ்டோட சேர்த்து நம்ம கட்டுறோம். இதுதான் நார்மலா இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலமா இருக்கட்டும், எல்லா மாநிலமும் அதை தான் பண்ணிட்டு இருக்கு. இப்படி இருக்கிற நாம கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி கடன்ல இருக்கிறோம். ஓகேவா? அதை கரெக்டா கட்டுறோமான்னு கேட்டீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் கட்டிட்டு இருக்கோம். அதை தவிர்த்து எதுவுமே கட்டல. இப்படி இருக்கிற நிலைமையில உங்களுக்கே தெரியும், பாதி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒர்க்லாம் பாத்தீங்க அப்படின்னா கிடப்புல தான் கிடக்குது, இன்னும் முடியல. அதுவும் 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் இழுத்தடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்களே தவிர அது கெட்டின பாடு கிடையாது. கேட்டா இங்க ஃபண்டு கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபண்டு எங்க போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இலவசமா உங்ககிட்ட தான் வருது. ஸோ இலவசமா உங்ககிட்ட வரது மூலமா என்ன பிரச்சனை நடக்கு அப்படின்னா நீங்க தான் கஷ்டப்படுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மெட்ரோ எவ்வளோ வருஷமா கட்டிட்டு இருக்கோம், மூடவே மாட்டுக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறவங்களும் நீங்க தான். அந்த 2000 ரூபாய் ஓவாவை கையில வாங்குறதும் நீங்க தான். அந்த 2000 ரூபாய் ஓவா நீங்க வாங்காம இருந்தீங்கனாலே அங்க ஃபண்டு காலியாகாது, ஆட்டோமேட்டிக்கா அங்க ஒர்க் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ ஈஸியா எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணி முடிச்சிடலாம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரோ போதும், அதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்றதுக்காக கடன் வாங்குறாங்க, ஆனா மக்களுக்கும் கொடுக்குறாங்க. ஓகே, நல்லது பண்ணிக்கிட்டு அதையும் கட்டிட்டு போட்டுமே இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நாம கடனை அசலா கொடுக்கல, ஒன்லி இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அப்படி கொடுக்கறதுனால கடன் அடுத்தடுத்து வாங்க 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 கடனுடைய ரேட் எகிரிட்டே போகும். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் இடத்துல தான் இருக்கோம் நம்ம. ஸோ அப்படி இருக்கிற நம்ம அப்படி பீக்ல போயிருவோம், இவன் தாண்டா பெரிய கடன்காரன் அப்படிங்கிற நிலைமைக்கு போயிருவோம். ஓகேவா? இதனால என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம உலக அரசியலை பத்தி பேசணும். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இலங்கையில மணி இன்ஃபிளேஷன் அப்படிங்கிற ஒரு மேட்டர் நடந்துச்சு. ஸோ அதனாலயே அந்த ஊர்ல இருக்கக்கூடிய விலைவாசிகள் செம்மையா எகிர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த டைம்ல அவங்களுக்கு தேவைப்படுது பணம். பட் இந்தியாவில இருந்து கிடைச்ச உதவி அப்படிங்கிறது உனக்கு அரிசி பருப்பு எல்லாமே நான் தரேன், இப்போதைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிறது தான். ஆனா அந்த டைம்ல ஸ்ரீலங்காவுக்கு உதவுன ஒரு நாடு அப்படிங்கிறது சைனா. ஸோ சைனா தான் தாங்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டை வச்சு அவங்களுக்கு கடன் கொடுத்து இப்போதைக்கு உன்னை நீ காப்பாத்திக்கோன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதனாலதான் இலங்கை அப்படிங்கிறது பழைய நிலைமைக்கு திரும்பிச்சு. ஸோ அதுல இருந்து கரெக்டா ஒரு 6 மாசத்துக்கு அப்புறமா இலங்கையோடைய கடல்ல பாத்தீங்க அப்படின்னா சைனாவுடைய நீர்மூழ்கி போர்க்கப்பல் நிறுத்தப்பட்டுச்சு. எதுக்காகனா இந்தியாவுடைய தென்பகுதியை வேவு பார்க்கறதுக்கு. ஸோ அந்த டைம்ல ஸ்ரீலங்கா சைனாவை ஒண்ணுமே சொல்லல. அவன் ஏன் ஒண்ணுமே சொல்லல? இந்தியா மேல இருக்கிற கோபமா, இல்ல இவ்வளவு பெரிய இந்தியாவை நம்ம பகைக்கிறோமே பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கா? கிடையவே கிடையாது.
சைனா கிட்ட கடன் வாங்கியிருக்கான். சைனா சொல்றத அந்த டைம்ல அவன் கேட்டுதான் ஆகணும். கேட்கல அப்படின்னா காசை திருப்பி கேட்பான், கொடுக்க முடியாது. ஐ மீன் பேசிக்கான லாஜிக். மத்திய அரசுகிட்ட நம்ம கடன் வாங்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேல எப்பா இவன் இதுக்கு மேல கடன் தர மாதிரியே தெரியல, அவன் இன்ட்ரெஸ்ட்டும் ஒழுங்கா கொடுக்க மாட்டேங்கான், அதனால என்ன பண்ணலாம், தமிழ்நாடு வந்து இதுக்கு மேல ரெவன்யூ ஜென்ரேட் பண்ற மாதிரி இல்லை, ஸோ நாங்க மத்திய அரசு வந்து டேக் ஓவர் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு ஹிந்திக்காரன் உள்ள வந்ததுக்கோ இல்ல ஹிந்திக்காரன் வந்து அதிகமாயிட்டான் அப்படின்னு வருத்தப்படுற நீங்க நாளைக்கு அவனால ஆட்சி செய்யப்படுவீங்க. அதாவது அவன் தான் உங்க தலைவனாவே இருப்பான். அன்னைக்கு என்ன பண்ணுவீங்க? சிம்பிள் லாஜிக். நீ பர்சனல் லோன் எடுத்திருக்க, உன் கடன் எகிரிட்டே போகுது, ஒரு கட்டத்துக்கு மேல உன்னால கெட்ட முடியல அப்படின்னா உன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே பறிக்கிறதுக்கும் உன்னை வந்து ரூல் பண்றதுக்கும் ஒருத்தன் இருப்பான். அவன் தான் பேங்க் மேனேஜர், அவன் தான் வந்து பேங்க்ல உள்ள ஆபீசர் இல்ல கலெக்ஷன் ஆபீசர், ஏதோ ஒருத்தனை வச்சு கொடுக்குமே. ஸோ அவன் பேங்க் சம்பந்தப்பட்டவன், அவன் வந்து உன்னை ரூல் பண்ணுவான். அன்னைக்கு உன்னால என்ன பண்ண முடியும்? ஒன்னு செத்துருவ, இல்ல அப்படின்னா கழுதை இவங்க சொல்றதை கேட்டு தொலைவோம் அப்படிங்கிற நிலைமைக்கு போயிடுவேன் இல்லையா? ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் நாங்க வந்து இலவசங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற சொல்றத நான் ஆதரிக்கிறேன். ஸோ நீங்க உங்களுக்கு அந்த 2000 ஓவா பெருசா தெரியுது அப்படின்னா இவர் பல ஐடியாலஜி வச்சிருக்காரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாற்றும் போச்சுல நமக்கு வேலை வாய்ப்பு அதிகமாகும், வேலை வாய்ப்பு அதிகமாயிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை கிடைச்சிரும், தென் அவங்களுடைய சேலரி மூலமாவே அவங்க நல்லா ஜாலியா இருக்கலாம் அப்படிங்கிறது தான். பட் இந்த சிம்பிள் ஐடியாலஜியை கூட உங்களால புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா உங்ககிட்ட எல்லாம் நாங்க என்ன பேசுறது அப்படிங்கிறது எங்களுக்கு சத்தியமா தெரியல. இந்த வீடியோலையுமே சில பேர் கல்வி ஊத்துறதுக்கு தான் வருவீங்க, அந்தாப்புல சீமான அப்படி கிழிச்சு தள்ளிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க சீமானை பத்தியே பேசலையா, அவர் கொடுக்குற ஐடியாலஜி தான் சொல்றேன். நீ ஒரு தலைவனை சூஸ் பண்ணனா உன் தலைவன் இதை பண்ண சொல்லி நீ கேட்கலாம். உன் தலைவன் சொல்றதுதான் எல்லாமே, என் தலைவன் சொல்வதே என்னுடைய அதான் தாரக மந்திரம் அப்படின்னு இல்லாம, தலைவா எங்களுக்கு இதெல்லாம் தேவை, இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கனாலே அது நடந்துரும். எனக்கு இலவசம் வேண்டாம், எனக்கு அதுக்கு பதிலாக இந்த மாதிரி பண்ணுங்க, இந்த மாதிரி ஐடியாலஜி நீங்களே கொடுங்க. உனக்கு எவன் பிடிச்சிக்கோ அவனையே சூஸ் பண்ணு, ஆனா ஐடியாலஜியை கொடுத்து அதை தலைவன் ஒரு இது பண்றானான்னு பாரு. அதை பண்ணாதவன் என்ன தலைவன்? அண்ட் நிறைய சாத்தியம் இல்லாத ஐடியாலஜியா கொடுத்துட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு அக்யூசேஷனும் வைக்கிறாங்க. என்ன சாத்தியம் இல்லாத இதுன்னு சொல்றீங்க? நிறைய நாடை எடுத்து பாருங்க, அங்கெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து சாத்தியம்தான். விவசாயத்துக்குன்னு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, விவசாயம் மூலமா அவ்வளோ ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்றாங்க. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற கான்செப்டை படிச்சு பாருங்க, உங்களுக்கு வந்து அதுல எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இங்க ஒரு டாஸ்மார்க்கை திறந்து வச்சு அது மூலமா இவ்வளோ பெர்சன்டேஜ் வருது அப்படிங்கிறத சொல்றாங்கல்ல, அது எல்லாமே உங்க பணத்தை வச்சு ஒரு நாடு முன்னேறிடுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதாவது உள்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய உள்நாட்டு தொழிலை வச்சு அது உள்நாட்டுக்குள்ளேயே விற்கப்பட்டு உள்நாட்டுல உள்ள மணியை வச்சே வாங்குறது மூலமா அந்த மாநிலம் வந்து வளர்ச்சி பெற்றுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியமா கிடையாது. அதே நம்ம வந்து வேற வழியில ஒரு ரெவன்யூ சோர்ஸா மாத்தி அதை இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வந்து பண்றோம். அதாவது அவர் சொன்ன மாதிரி தான், காய்கறியா இருக்கட்டும், பழங்களா இருக்கட்டும், முட்டை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இதை அதிகமா ஜென்ரேட் பண்ணி அதை எக்ஸ்போர்ட் பண்றோம் அப்படின்னா அதர் கண்ட்ரீஸ்ல இருந்து நமக்கு வந்து ரெவன்யூ அப்படிங்கிறது கிடைக்கும். அன்னைக்கு நம்மளுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது அபரிவிதமா இருக்கும். ஃபைனலா வந்து இந்த ஹெலிகாப்டர் மேட்ரு, ஐயோ ஆமா இவர் வந்து இலவசங்கள்லாம் கொடுக்க மாட்டாரு, ஹெலிகாப்டர் தான் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஏண்டா அம்மா வாயில கெட்ட வார்த்தை தான் வருது. அந்த அளவுக்கு இது அவர் என்ன பேசினாரு அப்படிங்கிறத கூட உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னா அப்ப நீங்களாம் எப்பா சரி, எனக்கு உங்ககிட்ட நாடு மாட்டிக்கிட்டு என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. அதுவும் முக்கியமா இந்த டிவி கேஸ், இவங்க உண்மைக்கும் ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். தமிழ்நாடு அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு நாசமா போயிடும். ஆனா ஒரு வேளை டிஎம்கே ஏடிஎம்கே வர முடியல, என்டிகேவும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா நான் ஃபர்ஸ்டா நினைக்கிறது, அதாவது டிவிக்கே நினைக்கிறதோ இல்லையோ, நான் நினைக்கிறது விஜய் ஜெயிக்கணும். என்ன ப்ரோ இப்போ மாத்தி பேசுற அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க, அவர் ஜெயிச்சாதான் இவங்களுக்குலாம் வந்து தெரியும். இவங்களுக்கு மட்டும் இல்லை, சுற்றி இருக்கிற டிஎம்கே ஏடிஎம்கே இவங்களெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இவங்க எல்லாருக்குமே தெரியும் ஒரு மோசமான ஆட்சினா எப்படி இருக்கணும். அண்டு எப்படி சொல்றது, அறிவே இல்லாத ஒரு ஜீவன்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து விஜய் ஜெயிச்சா மட்டும்தான் தெரிய வரும். ஸோ அதனாலேயே வந்து விஜய் ஜெயிக்கணும். விஜய் ஜெயிச்சா அடுத்த 4 வருஷத்துக்குள்ள அவர் அதுக்கப்புறம் ஆட்சியை விட்டே போயிடுவாரு. ஏன்னா அவரை அடிக்க போகிறது நாங்களோ இல்லை வந்து டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ கிடையாது, டிவிகேல இருக்கக்கூடிய நீங்கள் தான்.
ஸோ நீங்களே வந்து அவரை கேள்வி கேட்க ஆரம்பிப்பீங்க, நீங்களே வந்து அவரை அடிக்க ஆரம்பிப்பீங்க, நீங்களே அவரை வந்து கீழே இறக்கி விட்டுருவீங்க ஜெயித்தால். ஆனால் அது வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த முறையும் எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே தான் ஜெயிக்கும், ஏடிஎம்கே வந்து வாய்ப்பு இல்லை. பட் இந்த எதிர்கட்சி அப்படிங்கிற ஒரு போட்டி இருக்குல்ல, ஸோ இதுதான் யார் வரப்போறா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆனால் ஏடிஎம்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஏன்னா அவங்களும் கூட்டணி வச்சிருக்காங்க, டிஎம்கேவும் கூட்டணி வச்சிருக்கு. ஸோ அப்படிங்கும் போது இவங்க 2 பேத்துக்குள்ள தான் ஆக்சுவல் போட்டியே. அதை தவிர்த்து 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கோம்ல, டிவிகே என்டிகேலாம், இவங்கெல்லாம் அடுத்த வருஷம் தான் ஏதாவது வருமா வராதான்னு யோசிக்கணும். அது வரைக்கும் நம்ம யாரும் யோசிக்க வேண்டாம். ஆனால் கொள்கையில் உறுதியாக இருக்கணும். டிவிகே பாய்ஸ் கொள்கையில் உறுதியாக இருக்கணும். இன்ன வரைக்கும் உங்ககிட்ட நாங்கள் கொள்கையை கேட்டு அழுதுட்டோமே தவிர உங்ககிட்ட இருந்து கொள்கைக்கான பதில் வரவே இல்லை. தயவு செய்து இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எங்கள் கொள்கை இதுதான், நாங்கள் வந்தால் இதுதான் பண்ண போகிறோம், நாங்கள் இதை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத தயவு செய்து போடுங்க. இதுலேயும் வந்துட்டு எங்கள் அண்ணன் ஜெயிச்சா நாங்கள் எல்லாமே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டு கொடுக்காதீங்க ப்ளீஸ். அதெல்லாம் கேட்டு அழுத்து போச்சு. அது ஒன்று 4 நாள் தான் இருக்குது. அப்போது நீங்கள் அந்த மாதிரி முட்டு கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா நல்லா இருக்காது. நீங்களே கண்ணை மூடிக்கிட்டு இருக்கீங்களா, அந்த கண் கட்டை அவுத்துட்டு கொஞ்சம் அப்படி பறந்து விரிஞ்சு பாருங்கள் உங்கள் டிவிகேக்குள்ளே என்ன நடக்குதுன்னு. திருந்துங்கடா டே. ஸோ vote for NTK. ஓகே பாய். ஓட்டு போட்டுருங்க மக்களே.